EB விஜிலன்ஸ் கண்காணிப்பு அதிகாரியின் ஹார்ட் டிஸ்க் மாயமான சம்பவம் தொடர்பாக 2 கட்டங்களாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த புகாரில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, இதுவரை இது தொடர்பாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? சென்னை அண்ணா சாலையில இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகம் அங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில டெண்டர் கொள்முதல் மற்றும் விசாரணை தொடர்பான முக்கிய ரகசிய தகவல்கள் அடங்கிய குறைந்தது 10க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடு போயிருப்பதாக சிந்தாரிப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தகவல்களை திருடப்பட்டு இருக்கலாம் எனவும் அதிகாரிகள் சந்தேகித்த நிலையில தற்போது துறை ரீதியான விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. அதனுடைய டிஜிட்டல் தரவுகள் தான் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. கடந்த மே மாதம் 16 மற்றும் 16 ஆகிய வார இறுதி நாட்கள்ல அலுவலகத்துல குறைந்த அளவிலான பணியாளர்கள் மட்டுமே பணியாற்றி வந்த போது இந்த திருட்டு நடைபெற்றதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த மே 20ஆம் தேதி தான் கணினிகள்ல இருந்த அந்த திட்ட கோப்புகள் மற்றும் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் காணாமல் போனதையும் அதிகாரிகள் கண்டுபிடித்து இது தொடர்பாக ஒரு புகாரானதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பதாக ஒரு புகார் கொடுக்கப்பட்டு விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு துணை ஆணையர் திருவல்லிக்கேணி துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் நேரடியாக தலைமையில இறங்கி அவர் இந்த விசாரணையை நிகழ்த்தி வரக்கூடிய நிலையில தற்போது அதிர்ச்சிகரமான தகவலானது போலீசாரோட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக முதல்ல 8 ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாக தான் காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டிருந்தாலும் அதன் பின்பு போலீசார் நடத்தப்பட்ட விசாரணையில 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் மாயமாக இருப்பதாக வாய்மொழியாக போலீசாரிடம் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 10 மாடி கொண்ட இந்த அலுவலகத்துல 9வது மாடியில தான் EB விஜிலன்ஸோட கண்காணிப்பு அதிகாரிகளோட ஹார்ட் டிஸ்கும் காணாமல் போனதாக போலீசாரிடம் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. IPS அதிகாரி தலைமையிலான போலீசார் மட்டுமே சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த முடியும் என்பதால அவர் தலைமையில தான் DC தலைமையில தான் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக EB விஜிலன்ஸோட கண்காணிப்பு அதிகாரியோட ஹார்ட் டிஸ்கே மாயமாகி இருப்பது ஒரு பெரும் அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே 8 ஹார்ட் டிஸ்குகள் காணும் என புகார் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது 2 கட்டங்களாக இந்த புகாரானது கொடுக்கப்பட்டிருப்பதால இந்த திருட்டில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக 2க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்களையும் சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் தீவிரமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணை நிறைவுக்கு பின்னரே இதுல யார் ஈடுபட்டனர் என்பது குறித்தான முழு தகவல்கள் தெரிய வரும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.